இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நிரந்தர முதல்வர் அவர்தான். முதல்வர் வேட்பாளர் முதல்வர் அவர்தான். தொகுதி முழுக்க சிறுபான்மையினர் வாக்கு அதிகம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் அவர் காவல் தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறனால கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு முதல்வர் வேட்பாளர் தொகுதி அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரே வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் காட்சி முதல் முறையாக இந்த தேர்தலில் அரங்கேறுகிறது. தவிக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் களம் இறங்குகிறார். பெரம்பூரை பொறுத்தவரை சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் ஓட்டு அதிகம், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு கணிசமாக இருக்கிறது. விஜய் ரசிகர் மன்றத்திலும் அதிக உறுப்பினர்கள் இருந்த தொகுதி அது. இளைஞர்கள் ஓட்டும் அந்த தொகுதியில் கணிசமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தான் தங்கள் ஓட்டு வங்கி என்று விஜய் தீர்க்கமாக நம்புகிறார். இந்த பிரிவுகளிலிருந்து சிந்தாமல் சிதறாமல் தாவேகாவுக்கு ஓட்டு விழுந்தால் விஜய் எளிதாக வென்றுவிடலாம். இதை கணக்கில் வைத்துதான் அவர் பெரம்பூர் தொகுதியை தேர்வு செய்துள்ளார். இருப்பினும் பெரம்பூர் தொகுதி இப்போது வரை திமுக கோட்டையாக விளங்கி வருகிறது. அதை விஜய் எப்படி உடைப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்வு செய்வதற்கும் இதே போன்ற காரணம் இருக்கிறது. பெரம்பூரில் எப்படி மதம் ஒரு முக்கிய ரோல் என்று விஜய் கருதுகிறாரோ, திருச்சி கிழக்கில் மதத்துடன் சேர்ந்து ஜாதியும் முக்கிய ரோல் செய்யும் என்று நம்புகிறார். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கின்றனர். முஸ்லிம் ஓட்டும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் வெள்ளாளர்கள் அதிகம். அவர்களது ஓட்டு வங்கியை சுளையாக வாங்கிவிடலாம் என்று தாவேகா கணக்கு போட்டுள்ளது. வெள்ளாளர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு, மற்ற பிரிவினரின் இளைஞர் பெண்கள் ஓட்டு விழுந்தால் விஜய் வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது. தேர்தலில் இது கண்டிப்பாக நடக்கும் என்று தாவேகாவின் வியூக வகுப்பு நிபுணராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி விஜயிடம் அடித்து கூறியுள்ளார். அதை நம்பிதான் திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார் விஜய். அதே போல இது மிகவும் சிறிய தொகுதி. விஜய் பிரச்சாரம் செய்ய வசதியாக இருக்கும். தனது முதல் பிரச்சாரத்தை கூட இந்த தொகுதியில் இருந்துதான் விஜய் துவங்கினார். இருப்பினும் விஜய்க்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அதிமுக அமைச்சராக இருந்த வெல்லமண்டி நடராஜனை வீழ்த்தி எம்எல்ஏ ஆனவர் திமுகவின் இனிகோ இருதயராஜ். 2021 சட்டசபை தேர்தலின் போது வெல்லமண்டி நடராஜன் வாங்கிய ஓட்டு வெறும் 40,505 தான். ஆனால் இனிகோ இருதயராஜ் 94,302 ஓட்டு பெற்றார். கிட்டத்தட்ட 54,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மீண்டும் அதே இனிகோ இருதயராஜுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. அவரை விஜய் வீழ்த்துவாரா என்பதை பார்க்க வேண்டும். காரணம், விஜய் எந்த பிரிவினரை எல்லாம் தனக்கு ஓட்டு போடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறாரோ அவர்கள் எல்லாம் இப்போது இனிகோவின் முக்கிய ஓட்டு வங்கியில் இருக்கிறார்கள். அதாவது தான் ஒரு கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் ஓட்டை விஜய் மலை போல் நம்பி இருக்கிறார். ஆனால் இனிகோவும் கிறிஸ்தவர்தான். அதைவிட அவர் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். எனவே அவரை தாண்டி மொத்த கிறிஸ்தவர்களின் ஓட்டையும் விஜய் அறுவடை செய்து விடுவாரா என்ற கேள்வி உள்ளது. அதே போல திருச்சி கிழக்கில் கணிசமாக வசிக்கும் குறிப்பிட்ட ஜாதி ஓட்டு தனக்கு கிடைக்கும் என்று விஜய் நம்பும் நிலையில் இனிகோவும் அதே பிரிவைச் சேர்ந்தவர்தான். எனவே ஜாதி ஓட்டும் சுளையாக கிடைத்துவிடும் என்று விஜய் கணக்கு போடுவது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் சிறுபான்மையினர் குறிப்பிட்ட ஜாதி ஓட்டை மட்டுமே விஜய் நம்பி இருக்காமல் மற்ற பிரிவினர் ஓட்டையும் கணிசமாக வாங்கும் பட்சத்தில்தான் அவர் வெல்ல முடியும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். இதற்கிடையே திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடப் போகிறேன் என்று அறிவித்ததும் அங்குள்ள தாவேகா தொண்டர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருச்சி கிழக்கில் நிச்சயம் விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். முதல்வர் வெற்றி வேட்பாளர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் ராஜா, நிரந்தர முதல்வர் தளபதிக்கு ஓட்டு கேட்கிறோம். அதுவே ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. இன்னும் வரும் எல்லா தேர்தலும் நிரந்தர முதல்வர் அவர்தான். முதல்வர் வேட்பாளர் முதல்வர் அவர்தான். தொகுதி முழுக்க சிறுபான்மையினர் வாக்கு அதிகம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் அவர் காவல் தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறனால கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு முதல்வர் வேட்பாளர் தொகுதி அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கவே வேணாம்னு சொல்லி
எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஓட்டே கேட்க வேணாம், ஆனால் வீடு வீடாக போய் நாங்கள் ஓட்டு கேட்க தயாராக இருக்கிறோம். கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க. இந்த தொகுதி மாத்திரமல்ல, எல்லா தொகுதிகளிலும் தளபதி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாரு. அதனால எல்லா தொகுதியிலையும் அவர் வெற்றி பெற்று மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. அதே நேரம் விஜயை எதிர்த்து நிற்கும் இனிகோ இருதயராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜயை கடுமையாக சாடினார். இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். அனைத்து தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன். தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று மக்கள் பணி ஆற்றியிருக்கிறேன். அந்த தைரியத்தோடு தெம்போடு நான் மீண்டும் சொல்கிறேன், 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக நான் வெற்றி. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது திமுகவின் கோட்டை. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் களப்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நான் 2026 மே மாதம் 5ஆம் தேதி அங்கு செல்வேன். எப்படி ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கு, அவர் ஒரு முக்கியமான திரை நட்சத்திரம் வேற, எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். ஏதாவது எந்த காலத்திலாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். வாக்கு அதிகமா இருக்கு, அதை டார்கெட் பண்ணி தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்லும் போது கூட ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தி அவர் வந்து சொல்றாரு. அது எதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள், இப்போ நான் என்ன கிறிஸ்தவன் தானே, கிட்டத்தட்ட 25 வருட காலமாக கிறிஸ்தவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடிப்படையில் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார். சரியா? அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே வந்து நிற்பது எங்களுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உட்பட்ட கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. அது மட்டும் காரணமல்ல, அவர் ஒரு தைரியமில்லாத காரணத்தினால் இங்கு வந்து 2 தொகுதியை நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே நிற்கிறார். அதுதான் என்னை பொறுத்தவரை. என்னென்ன அவர் எந்த சமூகத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சி கிழக்கு மக்கள் ஏற்கனவே. எனவே 5 வருடம் நான் சமூக பணி ஆற்றியிருக்கிறேன், சமூகத்திற்காக பணியாற்றியிருக்கிறேன், மக்களோட மக்களாக வீதியில் நின்றிருக்கிறேன். போராட்ட காலங்களிலே பல்வேறு போராட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்காக போராடியிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் இதே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒடுக்குகின்ற அந்த பாசிச சக்தியை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்கிறாரா? கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்கள் 2 வருடங்கள் ஆகிறதே, கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கிறாரா?